தகப்பனே கிடையாது. போர்ல செத்தா வீரன்னு சொல்லலாம், போர்ல செத்தா வீரன்னு சொல்லலாம், வியாதியில செத்தா விதின்னு சொல்லலாம். வியாதியில செத்துட்டான்னு வச்சுக்கோங்க, விதி அல்பாசு போயிட்டான்னு சொல்லலாம். ஒருத்தன் குடிச்சே செத்தான்னு வச்சுக்கோங்க, அது திமுகவுடைய சதி, திமுகவுடைய சதி. இத்தனை குடிகாரங்களை உருவாக்கின ஒரே ஒரு சாதனை திமுகவுடைய சாதனை. இதுல பாருங்க, அந்த மது உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த ஆலைகள் இருக்கு இல்லையா, ஃபேக்டரியில யார் வச்சு நடத்துறா? திமுகவோட நிர்வாகி. அவனோட தான் எல்லா ஃபேக்டரியும், அவனோட தான். அதுல 10 ரூபாய் கமிஷன் வச்சு விக்கிறாரு திமுகவோட மந்திரி. அதுல கமிஷன் காசுறது இவனுங்களே, கமிஷன் வைக்கிறது இவன் மந்திரி. அதுல பார் வச்சு ஊத்தி ஊத்தி குடுக்கிறது திமுகவுடைய அள்ள கை நொல்ல கை எல்லாம் பார் வச்சு விக்குது. ஆனா அதுல காசு யாரு கொடுத்து வாடிக்கையாளரா இருக்கிறா? உழைச்சு சம்பாதிக்கிற சாமானியனோட காசு, உழைச்சு சம்பாதிக்கிற சாமானியனோட காசு தான் அவனுங்க உண்டு கொழுக்கிறானுங்க. நாம தான் சிந்திக்கணும் மக்களே, நாம தான் சிந்திக்கணும், நாம தான் சிந்திக்கணும். அவன் உண்டு கொழுக்கிறான். ஏன் இந்த பட்ஜெட்ல சொல்லிருக்காங்கல்ல 25 மது மறுவாழ்வு மையம், அதுக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய அந்த கோடி யாருடைய வரி பணம்? மக்களுடைய வரி பணம். இன்னைக்கு நாட்டை நாசமாக்கிட்டாங்க, குடும்பங்களுடைய சந்தோஷத்தை புதைச்சிட்டாங்க, இளைய தலைமுறையினுடைய வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டாங்க. தமிழனுடைய வீரத்தையும் தமிழனுடைய ஞானத்தையும் சமாதி கட்டிட்டாங்க. தயவு செய்து சொல்றேன் இளைஞர்களை, தயவு செய்து சொல்றேன், திமுக கிட்ட நாட்டை கொடுத்தது போதும். இந்த முத்துவேல் கருணாநிதியினுடைய இந்த குடும்ப அரசியலுக்கு முடிவுரை எழுத வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது. ஒரு நல்லாட்சி தமிழகத்தை, ஒரு தன்னிகர் இல்லாத தமிழகத்தை மீட்டெடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இதுக்கு என்டிஏவினுடைய ஒரு நல்ல ஆட்சிக்கு வாழ்த்துறை கட்டாயம் வரக்கூடிய தேர்தல்களை நீங்க வழங்குவீங்க என்ற நம்பிக்கையோட உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, வந்தே வந்தே மாதரம், மாதரம். நன்றி. நன்றி. வேற